ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அது தாண்டி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இரவு நேர முடிவுகள் அப்படிங்கிறது 7 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. அதுக்கப்புறம் நடந்த ஓட்டிங் போல தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,08,553 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.7% இருந்துட்டு இருக்காரு நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கண்டிப்பாக 3 லட்சம் வாக்குகள் வந்து அடிச்சிருவாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்களே வந்து தெரிவிங்க. அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் நம்மளுடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,19,969 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.63% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படிங்கிற மாதிரி கையில் இன்ஜுரி ஆகி உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இதான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஓட்டிங்ஸை வந்து அள்ளி வீசியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆஃப் த டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் சௌந்தர்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,04,624 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.89% வந்து இருந்துகிட்ருக்கார் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல வாக்குகள் அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட இன்னும் கூட அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க அதிகப்படியான வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளாவது வாங்கியிருப்பாங்க. பட் இந்த வாரம் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க சௌந்தர்யா. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்முடைய ஜாக்லின் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70,218 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.98% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின். ஸோ இவங்க அட்டகாசமான கேம் பிளே எல்லாம் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள் நம்மளுக்கு வந்து பொருத்தமானதாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுடைய கேம் பிளே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் 8% அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வாக்குகள் தான். வழக்கமாக 10% வாக்குகள் வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,562 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.22% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 50,000 வாக்குகள் 45,000 வாக்குகள் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருந்தார். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு 60,000 வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளோக்கும் சௌந்தர்யா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் இருக்கும்போது இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 59,467 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.76% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட ரியல் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராணுவ அவர்களை வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி அன்ஷிதா அவர்களையும் சொல்லி ஆகணும். ஏன்னா ராணுவ அவர்கள் 5th பொசிஷன்லேருந்து 2வது பொசிஷனுக்கு வந்து போனார். அதே மாதிரி அன்ஷிதா அவர்கள் 10வது பொசிஷன்லேருந்து 6வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. ஸோ அதனால் ரியல் வின்னர்ஸ் அவங்க 2 பேர் மட்டும் தான். மற்றவங்களாம் நார்மலாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் நம்முடைய தீபக் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,792 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.57% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு இதெல்லாம் கம்மியான ஓட்டுகள் தான் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் எனி ஹவ் எண்ட் ஆஃப் தி டே ரசிகர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். பார்ப்போம் டாப் 5க்குள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத. அதுக்கடுத்து இவரை தொடர்ந்து பவித்ரா அவர்கள் 8வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,191 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.5% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 6.5% அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி காலங்களில் வாங்கியிருக்காங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற அவார்டும் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55,444 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.3% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய இன்புட் எஃபெக்ட் அது எல்லாமே வேறு லெவலில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தீபக், பவித்ரா அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேருக்குமே
இன்னும் கூட வாக்குகள் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எனக்கு. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,240 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.91% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவரும் நிறைய இன்புட் வந்து கொடுத்துருக்காப்புல. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் உயிரை கொடுத்து விளையாடினாங்க சொல்லப்போனால். தீபக், பவித்ரா, மஞ்சரி, ரயான் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ரயான் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து இருந்தது. அவர் வந்து முத்துக்குமரனுடைய டீமுக்கு வந்து பேட் ட்ரையல் பண்ணிட்டாங்க, அதாவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி பெருசாக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தா 11வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,076 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.53% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்திலிருந்து கடைசி பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் தான். வழக்கமாக இவர் வந்து 6% வாக்குகள் அப்படிங்கிறத வந்து அசால்ட்டாக வந்து வாங்கிட்டு இருப்பார். 5வது பொசிஷன், 7வது பொசிஷன், 6வது பொசிஷன், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ்லேயும் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிகிட்டே வந்து இருந்துகிட்ருப்பாரு. பட் லாஸ்ட் வீக்கில் இவரை பயங்கரமாக போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. ஸோ அதன் காரணமாக அப்படியே பாதிக்கு பாதி வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 1.80% ஆரம்பித்த ரஞ்சித் அவர்கள் முடிக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸில் முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.53% வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த வாரத்தை முதல்ல கடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போக முடியும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக்கும் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி முத்துக்குமரனும் வந்து சொல்லியிருந்தாங்க ரஞ்சித் கிட்ட, ஆக்சுவலாக இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் விளையாட முடியும், அதுக்கப்புறம் ஃப்ரீ டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக வந்து டாஸ்க் அப்படிங்கிறதே இருக்காது. உங்களை பற்றி நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறதுக்கும் பெருசாக வந்து இருக்காது. அப்படிங்கிற போது இந்த ஒரு வாரத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனும் சொல்லியிருப்பாப்பில்ல, விஜய் சேதுபதி அவர்களும் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல. பட் அவருக்கு ஏற்ற மாதிரி 100% வந்து கொடுத்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அந்த 51 வயசில் அதே மாதிரி ஃபிசிக்கலில் அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளோ தூரம் வந்து பண்ண விஷயங்களே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ பட் இருந்தாலும் அதை பண்ணியிருந்தாங்க. அண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து அவருடைய கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். அவர் வந்து செல்லம், தங்கம், பட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நிதானமாக பொறுமையாக பேசுகிற விஷயங்கள் கூட வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் கூட இத்தனை காலங்கள் வந்து இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் இருக்குவாரா அப்படின்றது பெரிய டவுட் தான். அதுக்கப்புறம் ஒரு வேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் இவர் வந்து எவிக்டாகி வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக ரயான் அவர்கள் தான் குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து ரயான் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 99.1% அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை நாங்கள் வந்து வியாழக்கிழமை டேட்டா வரைக்குமே வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் எவிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் அன்ஷிதா அவர்களுக்கு வந்து விஜய் டிவி வேறு லெவலில் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 3rd வீக் 4th வீக்லேயே வந்து இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். ஆனால் சுனிதா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்ஷிதா அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் எவ்வளோ நாட்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ அதனால் இந்த வாரம் அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகலாம். நீங்கள் கேட்கலாம் 6வது பொசிஷன் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் இருக்கக்கூடியது தான் முடிவு. ஏன்னா இந்த சீசனில் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓட்டிங் அனலைசிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது அதில் கிட்டத்தட்ட இப்போ 10 வாரங்களில் வந்து நம்ம சொன்ன பிரகாரம் ஒரு 5 வாரங்கள் வந்து நடந்திருக்கு. 5 வாரம் பிக் பாஸ் அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு, சரிங்களா? அண்ட் அவங்களுடைய டீம் எடுக்கக்கூடியதான் முடிவு. ஏன்னா இந்த ஆட்டத்தை இன்னும் கூட சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் உள்ளர இருக்க முடியுமோ அவங்கெல்லாம் உள்ளர இருக்கட்டும், மற்றவங்கெல்லாம் வந்து வெளியே போட்டோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பிக் பாஸ் டீம் வந்து யோசிப்பாங்க. அது தாண்டி ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வாரங்கள் வந்து பெருசாக ஒன்றும் போல, எல்லாமே டம்மியாக தான் வந்து போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டமே பயங்கரமாக சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூட டிஆர்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் நல்லா சிறப்பாக விளையாடுவாங்களோ அவங்களெல்லாம் உள்ளர வச்சுக்கிட்டு மற்றவங்கள வந்து வெளியே அனுப்புவாங்க. அந்த விதத்தில் அன்ஷிதா அவர்கள் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, ப்ரோமோவில் 1க்கு 4 தடவை வந்து வருவாங்க இந்த வாரத்தில். அப்படின்றதுனால அன்ஷிதா அவர்களை கூட உள்ளர வச்சுக்கிட்டு ரயான் அவர்களை எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வேறு எதுவும் சப்ப ரீசன்கள் இருந்தால் மஞ்சரி அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிர்ணயிக்கவே முடியாது இவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் எவிக்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பிச்சிருந்துருக்காங்க. அது தாண்டி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக டம்மி ஆகி போச்சு இந்த சீசனே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 சீசனாக தான் கொஞ்சம் பயங்கரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்றதுனால
ஃப்ரீ டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணி அடுத்த வாரத்துக்கு கூட இட்ஸ் மீன்ஸ் 13வது வாரத்துக்கு கூட வந்து போஸ்ட்பானை வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் எவிக்டாகி வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மாலை 5 மணிக்கு வந்து யார் எவிக்டாகி வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக நியூஸாக வந்து கண்டிப்பாக வெளியே வரும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஸ்டே டியூனாக இருந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.